ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டோனட்ஸ் ரெசிபி எப்படி ஹெல்த்தியாக வீட்டிலையே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் வார்ம் மில்க் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மல் வார்ம் வாட்டர் கூட எடுக்கலாம். சுகர் நம்ம ஈஸ்ட்டை ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மேலே வந்துருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டோனட்டுக்கு மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி 4 கப் வீட் ஃப்ளார் நான் எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு. ஸோ இதுக்கு கூட நான் ஒரு 3 ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகணும். ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1/2 கப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு கூட நான் இன்றைக்கி 2 எக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் உடைச்சி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த ஈஸ்ட் வாட்டர் அதையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த எக்கு, ஈஸ்ட் வாட்டர், பட்டர், சுகர் இதெல்லாமே மாவில் நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம சுகர் ஸ்வீட்ஸ் செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கையில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டும், அதுக்கப்புறம் நல்லா கட்டியாகி வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ஒரு 13 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ இப்போ பாருங்கள் மாவு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி திருப்பி போடுங்க. போட்டுட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பவுலில் சைடில் எல்லாமே தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம மாவில் கொஞ்சமாக டேப் பண்ணி கொடுங்க. நிறைய ஆயில் இதில் சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ இதை ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம டோனட்ஸுக்கு கோட் கொடுக்கறதுக்காக ஸ்வீட் சிரப் ரெடி பண்ணுவோம். நான் இன்றைக்கி டைரி மில்க் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஒரு பவுலில் எடுத்துட்டு இன்னொரு பவுலில் நம்ம சாக்லேட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இதை கிண்டி கொடுங்க. ஸோ இது நான் இன்றைக்கி டபுள் பாயில்டு மெத்தடில் தான் நான் இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நம்மளோட சாக்லேட் ரொம்ப ட்ரை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒயிட் சாக்லேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல கிளேசியான நம்மளோட சாக்லேட் கோட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு மில்க் யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் கோட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு கப்பு பால் ஒரு பேனில் விட்டு நல்லா சூடு பண்ண வைங்க. இது நல்லா சூடானதும் இதுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் சுகர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க.
ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சம் திக் ஆனதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அழகாக சைடெல்லாம் வந்து ஒட்டி பிடிக்குது பாருங்கள், நல்லா திக்காகி. ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்மளோட மாவு பாருங்கள் டபுள் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளவு டபுள் ஆகி இருக்குன்னு. ஸோ இதை வந்து ஒரு கப் கூட வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸோ நான் இன்றைக்கி இவ்வளோ திக்னஸுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட திக்னஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். பட் நீங்கள் குக் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லோ ஃப்ளேமில் மெதுவாக திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். உங்கள்கிட்ட வந்து டோனட் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதில் நடுவில் போடுற அந்த ஹோல் கூட ஒரு குட்டி கேப் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லா டோனட்ஸையும் வந்து ஒரு ட்ரே எடுத்து ஸோ அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இது வந்து ஒவ்வொரு டோனட்ஸுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் கூட வந்து இது பெருசாகி வரும். இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், என்னோடய குட்டீஸும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து மினி டோனட்ஸ் வேணுமா. ஸோ அதான் குட்டி ஷேப்பில் வந்து 2 பேரும் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி செய்ய வரும்போது அவங்கள வச்சு நம்ம என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது அவங்களும் ஈஸியாக வந்து எல்லாமே கற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபன் டைம் மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து ஆயில் சுட வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன குட்டி பால் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அது உடனே மேலே எந்திரிச்சு வந்துருச்சுன்னா நம்மளோட ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட டோனட்ஸை 1 பை 1 இதில் போட்டு நம்ம மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 சைடும் ஈவனாக குக் ஆகிறது மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், என்னோடய டோனட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளோட குட்டீஸோட குட்டி குட்டி மினி டோனட்ஸும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பசங்களை வச்சு செய்யும்போது பசங்களும் வந்து இதில் இன்வால்வ் ஆகி அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், என்னோடய மினி டோனட்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி கோட் பண்ணுறதுக்கு சாக்லேட்டு ஒயிட் பேஸ்டு சிரப்பு நான் இன்றைக்கி வந்து கலர்டு சுகர் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட எல்லா டோனட்ஸையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான சாக்லேட் ஸ்கோட்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக கிளேசிங்காக நம்ம கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்டரோடு இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி இது மாதிரி என்னோடய எல்லா டோனட்ஸையும் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், நம்மளோட மினி டோனட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறதான கலர்ட் சுகர் வந்து இதில் கோட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி டிப் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் சுகர்லேயே வந்து நம்ம டிப் பண்ணி வந்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்மள அழகான டோனட்ஸ், ஹோம்மேட் ஹெல்த்தி டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக அழகாக டேஸ்டியான ஹோம்மேட் டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.